ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தற்பொழுது வேட்புமனு தாக்கல் எல்லாம் முடிஞ்சு வேட்புமனு தாக்கலினுடைய மறுபரிசீலனை தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மறுபரிசீலனை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் வேட்புமனு தாக்கல் வாக்காளர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு வேட்பாளர்களாக வேட்புமனு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பார்த்துருப்போம். தற்பொழுது வேட்புமனு தாக்கல் எல்லாம் முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த வேட்பாளரனுடைய சொத்து மதிப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவினுடைய லால்குடி தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய லீமா ரோஸ் அவர்களுடைய வேட்புமனு தாக்கலில் பார்க்கும்போது அவர்களுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1048 கோடி ரூபாய் கிட்ட காட்டியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய சொத்து மதிப்பு ஓவராலாக. இது அவங்க வேட்புமனு செஞ்சுருக்கக்கூடிய பிரமாண பத்திரம். இதை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லீமா ரோஸ் ஒய்ஃப் ஆஃப் மார்டின், ஏஜ் 58 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வீட்டு அட்ரஸ் இருக்குது. நம்பர் 155/1 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர். இது அவங்களுடைய அட்ரஸ். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியினுடைய நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதன் பின்பு இது அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் கவுண்டன்பாளையம் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் மெயில் ஐடி, அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் 2016 அந்த டைமில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. 2021 அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி இதெல்லாம் கூட அஃபிடவிட்டி ஃபார்மில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஊடிருக்கு அப்படிங்கிறத நம்ம இது மூலியமாக பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதன் பின்பு பார்த்தோம் அப்படின்னா இது அவங்களுடைய குடும்ப சொத்து விவரங்கள். இப்போ லீமா ரோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2024 25 வரைக்கும் 9,82,44,850 ரூபாய் அது அவங்களுடைய சொத்து பட்டியலை காட்டியிருக்காங்க. அதன் பின்பு அவருடைய கணவருடைய சொத்து மதிப்பு அதுவும் 2024 25 வரைக்கும், அதாவது கடந்த வருடங்களில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கோடி கணக்கில் போயிட்டுருக்கு. 11,39,28,370 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் அவருடைய மகள் அப்புறம் அவருடைய மகன் அவருடைய மகள் ஜோஸ் டைசின் மார்டின் அவங்களுடைய சொத்து மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அவங்களுடைய குடும்பத்தாரனுடைய சொத்து மதிப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பட்டியல் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய சொத்து எங்கேருந்து வருது, அவங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த இடம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டபிளான விஷயங்கள், பேங்கிங் ஃபைனான்ஷியல் ரிலேட்டபிளான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜுவல்லரி டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பை பேஜ் நம்பர் 105 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மோட்டார் வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் அவங்களுடைய அந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19,233.398 கிராம்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,29,20,551 ரூபாய். அதுதான் உங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கோல்டு மதிப்பு. அது சொல்லியிருக்காங்க. டைமண்ட், சில்வர் அண்ட் பிளாட்டினம். ஸோ இந்த கேட்டகரியில் தான் அவங்கள்ட்ட கோல்டு இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி ரிலேட்டபிளான டீட்டெயில்ஸ் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய
பில்டிங்ஸ். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு மாத வருமானத்தில் இருக்கிறவங்க ஒரு 15 வருஷம் கிட்ட வேலைக்கு போயிட்டாலே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுறது, ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறது அப்படிங்கிறது அவர்களுடைய பொருளாதார தகுதியை மேம்படுத்திக்கிறதுக்காக வந்து செய்கிறாங்க. அதே மாதிரி இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பில்டிங் டீட்டெயில்ஸ், அதாவது கமர்ஷியல் பில்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ஸினுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குது, அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதனுடைய சர்வே டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து ரெசிடென்சி பில்டிங், அதாவது வந்து நிறைய லாட்ஜஸ், அதுக்கப்புறம் தங்கும் இடங்கள் வந்து கட்டி வாடகைக்கு விடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ், அதாவது அந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்கினுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 81,64,10,390 ரூபாய் கிட்ட வந்து கணக்கு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கமர்ஷியல் பில்டிங் இதனுடைய டீட்டெயில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 6,37,06,674 ரூபாய் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸும் இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க்கில் ஏதாவது கடன் ரிலேட்டபிளான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா HDFC பேங்க் லோன் அப்படிங்கிற இடத்துல ஒரு 5,40,60 ரூபாய் கிட்ட கார் லோன் வந்து எடுத்திருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கார் லோன் ரிலேட்டபிளான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டினது, இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ், முனிசிபல் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்த இடங்களில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய ஓவரால் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய நேமு, அவங்க இருக்கக்கூடிய அட்ரஸ், அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட் ரிலேட்டபிளான விஷயங்கள், இது எல்லாமே ஓவராலாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கை இருப்பு தொகைகள் எவ்வளோ இருக்குது என்ன அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. லோன் வாங்கினது, லோன் எடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய சொத்து மதிப்பு ரிலேட்டபிளான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இந்த அஃபிடவிட்டி ஃபார்மில் வந்து இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அஃபிடவிட்டி ஃபார்மில் பார்த்தது அவங்களுடைய சொத்து மதிப்புகள் என்ன அப்படிங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ண அந்த ஒரு விஷயத்தை தான் வச்சு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதில் லீமா ரோஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில் அவங்க வந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மாதங்கள் கிட்ட இருக்கும். தற்பொழுது அதிமுகவினுடைய கட்சியிலிருந்து லால்குடி தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓவராலாக இந்த அஃபிடவிட்டி ஃபார்மை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு வந்து 1048 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செஞ்சதுலேயே அதிக ரூபாய் வேட்புமனு தாக்கல் செஞ்ச ஒரு வேட்பாளர் அப்படி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லீமா ரோஸ் அவர்கள் தான். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அசையா சொத்து அப்படின்னு பார்த்தோம்னா 909 கோடி ரூபாய் கிட்ட வந்து அசையா சொத்து வந்து காட்டியிருக்காங்க. கணவர் மார்ட்டினுடைய பேரில் 887 கோடி ரூபாய் கிட்ட அசையா சொத்து வந்து இருக்குது. மகன் ஜோஸ் பேரில் வந்து 439 கோடி ரூபாய் கிட்ட வந்து அசையா சொத்து வந்து இருக்குது. ஓவராலாக அவங்களுடைய குடும்ப சொத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5,987 கோடி ரூபாய் கிட்ட வந்து அவர்களுடைய குடும்ப சொத்து வந்து இருக்குது. ஸோ இதுதான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து டீட்டெயில்ஸ். இதுக்கு அடுத்த இடத்துல யார் பணக்கார வேட்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா தவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து இருக்காங்க. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் வந்து போட்டிடுறாங்க. அவருடைய சொத்து மதிப்பு 600 கோடி ரூபாய் கிட்ட அவர் வந்து வேட்புமனு தாக்கலில் வந்து குறிப்பிட்டிருக்கார். ஸோ இந்த ரேஞ்சில் தான் அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்க வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லால்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிற வேட்பாளர் தான் 2006லேருந்து 2021 வரைக்கும் திமுக சார்பாக வந்து போட்டிட்டு இருக்காங்க. தற்பொழுது திமுகவில் அந்த ஒரு வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டு பாரிவள்ளல் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லால்குடி தொகுதியில் தாவேகா சார்பாக வந்து கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. கூப்பா கிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் அமைச்சராக இருந்த ஒரு நபர். தற்பொழுது தாவேகாவினுடைய கட்சியினுடைய சார்பாக வந்து போட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லால்குடியை பொறுத்த வரைக்கும்
தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே நேரு அவர்களுக்கு சொந்த ஒரு ஊர். அதே இடத்துல தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் ஒரு சொந்தமான ஒரு ஊர். ஓவரால் இந்த வட்டாரத்தில் தான் வந்து அவங்களுடைய ஊர்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னாலும், இந்த லால்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக தான் இருக்கும். இந்த பக்கம் திமுகவில் பாரிவள்ளல் அவர்களை வந்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது லீமா ரோஸ் அவர்கள் தமிழகத்திலே பணக்கார ஒரு வேட்பாளர். அடுத்த பக்கம் தாவேகாவினுடைய கேண்டிடேட்டான கூப்பா கிருஷ்ணன், அவரும் வந்து அதிமுகவினுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு நபர். இவங்கள மாதிரி முகம் தெரிந்த ஒரு நபர்கள் ஒரே தொகுதியில் போட்டிடுறதுனால யாருக்கு எப்படி வாக்கு பிரியும் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. என்ன கன்ஃபியூஸாக இருந்தாலும் மே 4ஆம் தேதி நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். தற்பொழுது இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த ஒரு விஷயம் வந்து அதிமுக லால்குடி வேட்பாளரான லீமா ரோஸ் அவர்கள் அஃபிடவிட்டி ஃபார்மான இந்த வேட்புமனு தாக்கல் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மேலும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.